திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையில் திரு உஷாத்தானம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். தானம் தானே உங்களுக்கு இடம்னு பொருள், தலம் என்று பொருள். இப்போ தில்லைத்தானம், ஸ்தானம், தானம், இடம் கணக்கு பாடம் சொல்லிக்கும்போது 1, 10, 100, 1000 சொல்லும்போது தான மதிப்பு சொல்வார்கள். அது மாதிரி தானம் என்றால் இடம் என்று பொருள். ராமபிரான் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பாக இங்கு வந்து உபதேசம் பெற்றாராம். உபதேசம் பெற்ற காரணத்தினாலே இந்த பெயர் பெற்றது. இதற்கு கோயிலூர் என்று வேறு பெயரும் உண்டு. உஷாத்தான தெரியலன்னா கோயிலூர். தில்லைப்பதியான் யாரு? நடராஜ பெருமான் இங்கு விரும்பி எழுந்தருளியிருக்கும் காரணம் பற்றி கோயிலூர் என்று சொல்லுகிறார்கள். கோயில் என்றாலே சிதம்பரத்தைத்தான் குறிக்கும், தில்லையைத்தான் குறிக்கும். தில்லைப்பதியே நீங்கள் விரும்பி எழுந்திருக்கிறதுனால இந்த ஊருக்கு பெயர் கோயிலூர் என்று வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அதற்கு நரை கமல் தில்லையாம் உறைவிடம் திருவுசாத்தானமே என்று ஞானசம்பந்த பெரியான் பாடுகிற. சரியெல்லாம் இந்த உஷாத்தானம் எங்கே இருக்கு அதை சொல்லுங்க. அடியார் பெருமக்களே, முத்துப்பேட்டையை நீங்கள் அறிவீர்கள். முத்துப்பேட்டை தொடர்வண்டி நிலையத்துக்கு வடக்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. காவிரியினுடைய தென்கரை தலம், 107வது தலம். தஞ்சை, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை முதலான பல ஊர்களிலிருந்து இங்கே பேருந்துகளில் முத்துப்பேட்டைக்கு சென்று அங்கிருந்து மன்னார்குடி சாலை, முத்துப்பேட்டையிலேருந்து மன்னார்குடி சாலையில் போகணும். 2 கிலோமீட்டர் போனால் போதும் இந்த கோயிலை அடையலாம். முத்துப்பேட்டையிலிருந்து மன்னார்குடி சாலையில் இறைவனுடைய திருப்பெயர் மந்திரபுரீஸ்வரர். இறைவியுடைய திருப்பெயர் பெரியநாயகி. மந்திரபுரீஸ்வரருடைய திருமேனி வெண்மை நிறம் பொருந்தியதாக இருக்கிறது. ராமன், இலக்குவனன், சாம்பவான், சுக்ரீவன், அனுமன் இவர்களெல்லாம் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். ஞானசம்பந்தர் பதிகத்திலே இந்த அடி வருது. நீரிடை துயின்றவன், நீர் என்பது கடல், கடல்லே தூங்குற அவன் தம்பி. நீரிடை துயின்றவன் தம்பி நீள் சாம்புவான் என அப்படி தொடங்குது தேவாரம். அந்த தேவாரத்தினுடைய திருப்பாட்டினாலே ஞானசம்பந்தர் பதிகத்துமே ஒன்று இருக்கு, அதிலே இருக்கு. தலைவரான அச்சிட பெற்றுள்ளது.
சூதபன புராணம்னு ஒரு பேர் இருக்கு. சூதபனம் சூதபனம்னா மாமரக்காடுன்னு பேர். இந்த ஊர் கோயிலில் சோழ மன்னர்களில் விக்ரம சோழ தேவர், 3ஆம் குலோத்துங்க சோழ தேவர், 3ஆம் ராஜேந்திர சோழ தேவர் ஆகியோர் காலத்திலெல்லாம் பாண்டியரில் பெருமாள் சுந்தரபாண்டிய தேவர் காலத்திலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. மக்கள் இதனை கோயிலூர் என்று தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உஷாத்தானம்னா தெரியாது மக்களுக்கு, கோயிலூர் என்று சொன்னாக்க புரியும். அப்படிப்பட்டது. இறைவனுடைய திருப்பெயர் பெரிய நாச்சியார். சிவபெருமானுடைய பெயரை சொல்கின்ற பொழுது திரு உஷாத்தானமுடைய நாயனார் என்று சொல்கிறார்கள். அது அருமையான ஒரு திருத்தலம் இந்த திரு உஷாத்தானம். அவனுடைய பிள்ளையார் திருக்கடிக்குளம்பினர். திருக்கடிக்குளத்திலே உள்ள பெருமானை வணங்கினர். அப்படியே திரு இடும்பாவனம் போனர். இடும்பாவனத்திலே பெருமானை வணங்கி பிற பதிகளை எல்லாம் வணங்கி பரவி சென்று உஷாத்தானத்துக்கு போறார். தேவர் பிரான் கடல் வணிந்து நீரிடை துயின்றமால் போற்றும்படியாக அப்படி செந்தமிழ் பதிகம் இது. தொடக்கமே நீரிடை துயின்றவன் தம்பி நீள் சாம்புவான் என்றுதான் தொடங்குகிறார் முதல் பாடல்லையே. பெருமானிடத்திலே நாம் 3வது பாடலை நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தங்கன ஆக்கினார். ஒரு நொடி காமனார் உடல் கெட காய்ந்த வெங்கண்ணுதல் சேமம உறைவிடம் திரு உஷாத்தானம். சேமங்கிற ஒரு வார்த்தை அருமையாக பாடுறாரு பாருங்க. இந்த சேமங்கிற வார்த்தை தான் பழையதில்லை. சாதாரணமாக ஒரு கடிதம் எழுதுகின்ற பொழுது சேமம், சேமத்துக்கு பதில் அப்படின்னு எழுதுவாங்க. சேமம் என்றால் எங்க சேமமே உறைவிட. தான் அயலார் போல தாம் அலார் போலவே, தாமலார்னா தாம் அயலார் போல தன் மாமனான தக்கன் செய்த வேள்வியை ஊமன் கண்ட கனவு போல. ஊமை ஒரு ஊமை கனவு கண்டா வெளில சொல்ல முடியுமே, என்ன சொல்ல தெரியும். அந்த ஊமையின் கண்ட கனவு போல பயனற்றதாக செய்தார். யாரு? நம்பெருமான் சிவபெருமான். ஒரு நொடியிலே அப்படியே மன்மதனுடைய உடல் எரிந்து சாம்பல் ஆகுமாறு செய்த நெற்றிக்கண்ணையுடைய கடவுள் நம்பெருமான். அப்பெருமான் இப்படி யமுனை நெற்றிக்கண்ணுடைய கடவுளாலே இருந்து மன்மதனிலே சாம்பலாக்கினார். யமுனை உதைத்தாரு. அடியவர்களுக்கு என்ன செய்வார்? அடியவர்களுக்கு நன்மை தரும் பொருட்டே இருக்கிறார். அடியார்களுக்கு நலம் பயப்பதற்காகவே பெருமான் இருக்கிறார். அடியவர்களுக்கு நலந்தரும் பொருட்டு விற்றிருந்து அருளுகின்ற இடம் எது என்றால் அது திரு உஷாத்தானம். பகையும் நட்பும் இல்லாத பரஞ்சுடர் பகைவன் போல் ஆகி தக்கன் வேள்வியை என்ன பண்ணார்? ஊமன் கண்ட கனவு போல் ஒன்றும் இல்லாமல் செய்தார். ஊமனார் இகழ்ச்சி குறிப்பு. சேமமாக இருக்கணும். அதான் சேமம், நலமாக இருக்கணும். உலகத்துக்கு நன்மையே உண்டாதல் பொருட்ட உலகத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே பெருமான் இறைவன் அங்கே திரு உஷாத்தானத்தில் வீற்றிருக்கிறான் என்பதை அற்புதமாக கூறினார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தம் கன ஆக்கினார். ஊமனார் தம் கன ஆக்கினார். ஒரு நொடி காமனார் உடல் கெட காய்ந்த வெங்கண்ணுதல் சேமமா உறைவிடம் திரு உஷாத்தானமே. உஷாத்தானமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் முத்துப்பேட்டை செல்வோம். அங்கிருந்து மன்னார்குடி செல்லுகின்ற பேருந்திலே 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த உஷாத்தானம், அதாவது கோயிலூர் என்று வழங்குகின்ற அந்த உஷாத்தானம் சென்று அங்குள்ள பெருமானை, பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று
பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.